ஒரு தடவை காளமேக புலவர் நல்ல பசியோட நாகப்பட்டினத்துக்கு வராரு. அங்க காத்தான் சத்திரத்துல உணவு உண்பதற்காக காத்திருக்காரு. காத்திருக்கும்போது ஒரு பாடல பாடுறாரு. "கத்துகடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போதில் அரிசி வரும். குற்றி உலையிலிட ஊரடங்கும் ஓரகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும்" அப்படின்னு அந்த பாட்டை பாடுறாரு. பாட்டை பாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த காத்தான் சத்திரத்துல இருக்கக்கூடியவங்க இந்த பாட்டை கேட்டுட்டு, இந்த பாட்டை யாரு பாடுனா அப்படின்னு கேட்குறாங்க. காளமேக புலவர்னு சொல்லிட்டு நேரா காளமேக புலவர்ட்ட வந்து ஐயா எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்காரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, "அஹ், அந்த காத்தான் சத்திரத்தில் கதிரவன் மேலை திசையில் மறையும் நேரத்தில் அரிசி வருகிறது. அந்த அரிசியை குற்றி உலையிலிட ஊர் அடங்குகிறது. உண்போர் இலையில் சோறை இடும் பொழுது கீழ்வானத்தில் வெள்ளி எழுந்து விடுகிறது என்று நீங்க பாடுனீங்க. நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல இல்ல, நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. அதுக்கு அர்த்தம் அது இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு காளமேக புலவர் அதற்கான விளக்கத்தை என்ன செய்றாரு, கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு அப்படின்னு கேட்டா, அத்தமிக்கும் போது என்பது பொருள் அத்தமிக்கும் போது அப்படி கிடையாது. நாட்டு வளம் அத்தமிக்கும் போது, நாட்டினுடைய வளம் அதிகமாகும் போது உங்கள் சத்திரத்தில் அரிசி வரும் என்பது அதனுடைய பொருள் அப்படிங்கிறார். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த அரிசியை குற்றி உலையில் இடும்போது சோறு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த ஊரே அடங்கிவிடும் என்பது பொருள் அப்படிங்கிறாரு. திரும்பியும் சொல்றாரு, அந்த உண்ணக்கூடியவர்களினுடைய இலையில அந்த சோறை இட அதில் இருக்கும் சோறு வெள்ளி எழுவது போல் தகதகவென மின்னும் என்பது அந்த பாட்டினுடைய பொருள். நீங்க நினைச்சது மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காளமேக புலவர் சொன்ன உடனே அந்த காத்தான் சத்திரத்துல இருந்தவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த பாட்டு தான் "கத்துகடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போதில் அரிசி வரும். குற்றி உலையிலிட ஊரடங்கும் ஓரகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும்"